ஓம் சாந்தி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய தலைப்பு சகிப்புத்தன்மை. நம்ம எல்லோரும் லைஃப்பில் நிறைய விஷயங்களை சகிச்சிக்கக்கூடிய நிலைமை நம்மளுக்கு வருது. ஏன் நம்மளால் சகிச்சிக்க முடியல, ஏன் சகஜமாக சகிக்க முடியல? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனும் சகிச்சிக்கணும். இப்போ நம்ம காலைல ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அந்த டிராஃபிக்கை நம்ம சகிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை குழந்தை ரொம்ப அடம் பிடிக்குது அப்படின்னா அதை நம்ம சகிச்சிக்கிறோம். இல்லை மற்றவங்க நம்மளை புரிஞ்சிக்கிறேன் அப்படின்னா அதையும் நம்ம சகிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம பாஸ் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குறாரு, இல்லை கூட இருக்கவங்க கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா அதையும் சகிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. சகிப்புத்தன்மைன்றது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற நிலையில் நம்ம சகிப்புத்தன்மை நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ மழை பெய்யுது, இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், திடீர்னு பஞ்சர் ஆகிடுது, வண்டி நின்று போயிடுது அப்படின்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள், நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியாத விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம், சகிப்புத்தன்மையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த சகிப்புத்தன்மை எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா எப்போவுமே அது ஒரு நெகட்டிவாக, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு சகிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ நான் கஷ்டப்படணும், ஐயோ நான் கஷ்டப்பட்டு நான் சகிச்சிக்கணும், எனக்கு வேறு வழியே இல்லை. சகிப்புத்தன்மைன்றது ஏதோ நான் வேறு வழி இல்லை அப்படின்னு செய்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் நம்ம சகிப்புத்தன்மை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம இதற்கும் நம்மளுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி வாய மூடிட்டு இருக்கணும், பேசக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது, சொன்னால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கு, சகிப்புத்தன்மை ஒரு திணிக்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு. ஆனால் நம்ம ஆன்மீகத்தில் சகிப்புத்தன்மைன்றது ஒன் ஆஃப் த கிரேட் பவர்ஸ். அதாவது நம்ம ஆன்மீகத்தில் அஷ்ட சக்திகளை ஒரு சக்தி சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த சக்தியின் மூலமாக என்ன கிடைக்குதுன்னு அப்படின்னா நம்ம நல்ல விதமாக நம்ம சகிச்சுக்கிட்டோம், அதாவது அதை புரிஞ்சு நம்ம ஒரு விஷயத்தை சகிப்புத்தன்மையை கொண்டு வரோம் அப்படின்னா அந்த சகிப்புத்தன்மை மூலமாக நம்மளுக்கு சந்தோஷமும் அமைதியும் கிடைக்குது நம்ம மனசுக்கு. இந்த சகிப்புத்தன்மையை புரிஞ்சுக்கிறது நம்ம ஒரு கதையை பார்க்கலாம். இந்த துறவிகள்லாம் இருக்கக்கூடிய இடம் இருந்துச்சு. அதில் இந்த ட்ரெயின் பண்ணக்கூடிய சீனியர் துறவி ஒருத்தர் இருந்தார். அதில் சின்ன சின்ன துறவிகளும் இருந்தாங்க. ஸோ இல்லை ஒரு சின்ன துறவி ரொம்ப சுட்டியாக இருந்தார். அவர் டெய்லி ஏதாவது ஒரு விளையாட்டுத்தனம் பண்ணிகிட்டு இருந்தார், ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிகிட்டே இருந்தார் அவர். ஸோ இதை பெரிய துறவி பார்த்துட்டு தான் இருந்தார், ஆனால் எதுவுமே சொல்லலை. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணார், இந்த சின்ன துறவி நைட்டு விளையாட போகணுன்னு சொல்லிட்டு அவர் எல்லோரும் தூங்குறதுக்கப்புறம் கதவெல்லாம் லாக்காக இருந்தது. அதனால் ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு ஜன்னல்லேருந்து எகிரி குதித்து வெளியில் போய் விளையாடிட்டு வந்தார். ஸோ அப்போது இது நைட்டு ரவுண்ட்ஸ் போகும்போது இந்த பெரிய துறவியை பார்த்துருக்காரு. சரி ஏதோ நடந்திருக்கு, இந்த சின்ன துறவி தான் வெளியில் போய் விளையாட போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஸோ அவர் என்ன பண்ணார், இப்போது வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த சின்ன துறவி வர வரைக்கும். ஸோ அந்த சின்ன துறவி வரும்போது அவர் எகிரி குதிக்க சத்தம் கேட்டுச்சு பக்கத்து இதில். ஸோ அவர் தான் வராருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், இந்த ஸ்டூலை நகர்த்திட்டு அவர் முட்டி போட்டு ஸ்டூல் மாதிரி இருந்துட்டார். அப்போ அந்த சின்ன துறவி அந்த நிழலை பார்த்துட்டு சரி ஸ்டூல் தான் இருக்குது போல இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் எகிரி குதிச்சார். குதிச்சும் போது அவர் பார்த்தா சாஃப்டாக இருந்ததுன்னு பார்த்தா அப்புறம் தான் புரிஞ்சுட்டாரு பெரிய துறவி மேலே தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஊனி குதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பார்த்தாரு, எதுவுமே சொல்லலை. சின்ன துறவிக்கு ஒரே பயம். 2 பேருமே தூங்க போயிட்டாங்க. ஸோ இந்த சின்ன துறவிக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரலை. நெக்ஸ்ட் டேஸ் அந்த ஆசிரமத்தில் உட்காந்து கூட பாடம் நடத்தும் போது கூட அவரால் பெரிய துறவியை பார்க்கவே முடியல. ரொம்ப பயந்துட்டு இருந்தார். ஆனால் பெரிய துறவி எதுவுமே சொல்லவே இல்லை. ஏன்னா இவர் நினச்சார், சின்ன துறவி நினச்சார் ரொம்ப கோவப்படுவார், திட்டுவார் அப்படின்னு நினச்சிருந்தாரு. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஸோ அப்படியே நாட்கள் போச்சு. ஸோ இந்த இதுலேயே என்ன ஆகிட்டார், சின்ன துறவி ரொம்ப விளையாட்டுத்தனலாம் இல்லாமல் திருப்பி பாடத்தில் கவனித்து திருப்பி அந்த துறவி வாழ்க்கையில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே ரொம்ப சின்சியராக பண்ண ஆரம்பிச்சிட்டார். இதெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த பெரிய துறவி அவருடைய அந்த சின்ன துறவியோட இதில் தெரிஞ்சும் குறைபாடை தெரிஞ்சும் உடனே கோவப்படாமல், உடனே அவரை பிடிச்சி திட்டாமல், அவரை குறை சொல்லாமல், அவரை எல்லாருமே அசிங்கப்படுத்தாமல் சகிச்சுக்கிட்டு அவர் அந்த கரெக்ஷன் கொடுத்தார். ஏன்னா அவரே என்ன பண்ணார், அந்த ஸ்டூலாக இருந்து அவரே குனியும் போது என்னது அவருடைய பணிவு அதில் தெரிஞ்சுது. அதன் மூலமாக அவர் என்ன பண்ணுறாரு, கரெக்ஷன் காமிக்கிறார். அதாவது சொல்லலை, ஆனால் அந்த ஆக்ஷனில் அவர் காமிச்சிட்டார். இந்த மாதிரி சின்ன துறவி தன்னை ஊனி குதிச்சிருக்காரு. ஸோ அப்போ அதில் என்ன தெரியுது, அவருடைய அகங்காரமே இல்லாத ஒரு நிலை ப்ளஸ் அந்த சகிப்புத்தன்மையினுடைய வேல்யூ தெரியுது. ஏன்னா சகிச்சுக்கிட்டதால இப்போ அந்த சின்ன துறவி எதுவுமே கரெக்ஷனே இல்லாமல் என்ன பண்ணிட்டார், எதுவுமே சொல்லாமல் அவரே மாறிட்டார். ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம். சகிப்புத்தன்மை மூலமாக நம்ம மற்றவங்க ஈஸியாக மாற்ற முடியும். அவங்க நான் சொல்லி புரிஞ்சு அவங்க உணர்த்தி அவங்க மாறதை விட தானாக உணர்ந்து மாறுதுன்றது கடைசி வரைக்கும் லைஃப் வரைக்கும் அவங்க மாறிடுவாங்க. ஸோ இதுதான் சகிப்புத்தன்மையினுடைய ஒரு கதை. இப்போ நம்ம எப்படி சகிச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அன்பு மற்றும் புரிந்து கொள்ளுதல், இந்த 2 பேஸ் மூலமாக, இந்த 2த்தின் ஆதாரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை சகிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சகிப்புத்தன்மை நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது.
நம்ம வந்துட்டு வேண்டா வெறுப்பாக சகிச்சுக்கிறோம், இல்லை வந்து தலையெழுத்தையும் சகிச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த சகிப்புத்தன்மை வந்து கஷ்டமாகவும் இருக்கும். 10 நிமிஷம் சகிச்சா கூட ஏதோ 10 வருஷம் சகிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் சகிப்புத்தன்மையில் என்ன சொல்கிறோன்னா, நான் எத்தனை வருஷம் நானே சகிச்சுக்கிறது, எத்தனை வாட்டி நானே சகிச்சிட்டு இருக்கிறது அப்படின்னு வரும். சகிப்புத்தன்மை மூலம் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா, சகிச்சுக்கிறோம் அப்படின்னாவே ஒரு விஷயத்த வந்து அது எப்படி இருக்கோ அது மாதிரியே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ ஒருத்தங்க திட்டினாலும் சரி, ஒருத்தங்க பாராட்டினாலும் சரி, ஓகே எனக்கு பரவாயில்ல அப்படின்றது தான் வந்து சகிப்புத்தன்மை. இப்போ சகிப்புத்தன்மைன்றது எப்போவுமே ஒருத்தங்க ஒரு நெகட்டிவிட்டி கொண்டு வரும்போது நம்ம சகிப்புத்தன்மையை ஜாஸ்தியாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒருத்தங்க ஆல்ரெடி கோவப்பட்டிருக்காங்க அப்படின்னா அங்கே நெருப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹீட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போயிட்டு இன்னும் நம்ம வந்து நம்மளும் சண்டை போட்டோம், நம்மளும் ஹீட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஹீட்டும் சேர்ந்து என்ன ஆகாது, அணையவே அணையாது. ஆனால் சகிப்புத்தன்மைன்றது ஒரு குளிர்ந்த நீர் போல். சகிப்புத்தன்மை நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன், நான் இந்த இடத்துல வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டேன், இந்த இடத்துல நான் பதிலுக்கு பேச மாட்டேன்றது தான் சகிப்புத்தன்மை. அது ஏன் பேசக்கூடாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம இதை பேசணும் அப்படின்னா இன்னும் இந்த சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாகும். ஏன்னா நம்ம வந்து நம்ம கோவப்படுறோம், ஒருத்தவங்க கோவப்பட்டதால் நானும் கோவப்படுறேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், நானும் வந்துட்டு அந்த ஹீட், நானும் அந்த நெருப்பை வந்து உருவாக்குறேன். அப்போது அந்த நெருப்பு வந்து ஃபஸ்ட்டு என்ன தான் சுடும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள போய் சுட போகுது. அதனால தான் சகிப்புத்தன்மையை வந்து நம்ம ஒரு பெரிய சக்தியாக நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போ எந்த லைஃப்பில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ இடையூறுகள் வந்தாலும் சரி, அதை நம்ம சகிச்சுக்கிட்டோம், அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா புரிஞ்சு ஏற்றுக்கணும். இதனால் எனக்கு ஒரு பலன் இருக்குது, இப்போ நான் சகிச்சுக்கலைன்னா இன்னும் இந்த பிரச்சனை வந்து மோசமாக போயிடும், இப்போ நான் இந்த விஷயத்தை இப்போ பேசிட்டேன் அப்படின்னா என்னோடய உறவு போயிடும் அப்படின்னு நான் அந்த கான்சிக்வன்ஸை புரிஞ்சு நான் வந்து சகிச்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த சகிப்புத்தன்மை என்ன ஆகும், நம்மளுக்கு வந்துட்டு பலனை நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இப்போ அம்மா வந்து பாருங்கள், சின்ன குழந்தை வந்து பிறந்த போதில் அதை வந்து எத்தனை வாட்டி அந்த குழந்தைக்காக வந்துட்டு இரவு பகல் வந்து அதை பார்த்துக்கிறாங்க. ஏன் பார்த்துக்கிறாங்க, பாசம் இருக்குது, அன்பு இருக்குது ஒன்று, இன்னொன்று அந்த குழந்தை இப்போ அந்த மாதிரி கவனிச்சாதான் என்ன ஆகும், அது வந்து சக்திசாலியாக வந்துட்டு பெரிய குழந்தையாக ஆக முடியும், பெரிய குழந்தை வளர முடியும். ஸோ சகிப்புத்தன்மைன்றது என்னுடைய ஒரு நல்ல பெனிஃபிட்டை பார்த்து அதோட உபயோகத்தை பார்த்து நம்ம வந்து சகிச்சிக்கணும். இப்போ அதே போல் பாருங்கள், எக்ஸாம் டைமில் நம்ம அவ்வளோ படிப்போம், கஷ்டப்பட்டு படிக்கணும். ஏன்னா அப்படி நம்ம அந்த கஷ்டத்தை நம்ம சகிச்சுக்கிட்டா தான் நம்ம நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். அதே போல் ஒரு ப்ராஜெக்டில் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டில் தான் சில நேரம் நிறைய வேலை பண்ணுற மாதிரி இருக்கும், சில நேரம் வந்து வெளியில் போகிறதெல்லாம் மிஸ் பண்ணி, பார்ட்டிலாம் மிஸ் பண்ணி நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி பண்ணால் தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எனர்ஜி கொடுத்தா தான் அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆகும், சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதே போல் ஒரு உறவில் வந்து எனக்கு பிடிச்சதை நான் விட்டு கொடுத்தா தான் வந்து அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும். அப்போ தான் எனக்கும் அவங்களுக்கும் உறவு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து என் லைஃப்பில் வந்து நான் சகிச்சுக்கணும். அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்கணும், எனக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்றது சகிப்புத்தன்மை கிடையாது அந்த இடத்துல. இப்போ நிறைய பேர் என்னென்னா சகிச்சுக்க முடியல, ஏன்னா எல்லாமே தனக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், அகங்காரம் தான் அதிகமாகும். இதனால் என்ன ஆகும், எனக்கு எல்லாம் கிடைக்கும் ஆனால் என்னோடய உறவுகள் எனக்கு இருக்காது, மற்றவங்களுக்கு இடையூறு கிரியேட் ஆகும், மற்றவங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை உருவாகும். அதனால் அவங்களுக்கும் நம்மளுக்கும் உறவு நல்லா இருக்காது. இன்னொன்று லைஃப்பில் கூட நம்ம நிறைய விஷயங்கள் லைஃப்பில் கூட நம்ம சகிப்புத்தன்மை இருக்கணும். நம்ம எதிர்பார்த்தது லைஃப்பில் நடக்காது, நம்ம இந்த டைம் போகணும்னு நினைப்போம், ஆனால் வந்து அது ஒரு 1/2 hour லேட் ஆகிடும், இல்லை ஒரு 1 hour லேட் ஆகிடும். நம்ம இந்த பஸ்ஸு பிடிக்கணும்னு நினைப்போம், என்ன ஆகிடும், அது கேன்சல் ஆகிடும். இப்போ இதெல்லாம் நம்ம என்ன, அது சகிச்சுக்க வேண்டியது. அங்கே போய் ஒரு 2 hours நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஏர்போர்ட்டில் வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சகிச்சுக்கணும். நம்ம என்ன சகிக்கிறது போல நம்ம வந்து புலம்புறோம், இப்படி ஆயிடுச்சு, நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று. நம்ம புலம்புறதால என்ன ஆகிடுதுன்னா அந்த சகிப்புத்தன்மை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு நோய் வருதுன்னா அந்த நோயுடைய துக்கத்தை கூட, அந்த வலி கூட நம்ம சகிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், நோய் வந்துருச்சு, எனக்கு வலிக்குது, நான் மாத்திரை சாப்பிடணும், நான் இவ்வளோ மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், அதை புலம்புறோம். சகிப்புத்தன்மை நம்மளுக்கு ஏன் கஷ்டமாக இருக்குன்னா, நம்ம அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம். ஒரு விஷயத்தை நடந்தால் இது எனக்கு நடந்துக்கக்கூடாது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களே, நான் மட்டும் நல்லா இல்லையே, நான் மட்டும் இதுக்கு சகிச்சுக்கணும். எங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தை சகிச்சுக்கிறாங்க. சில பேர் உறவுகளை சகிச்சுக்க வேண்டியதாக இருக்குது, சில பேர் வந்து உடம்புல சகிச்சுக்க வேண்டியதாக இருக்குது, சில பேருக்கு வந்து ஆஃபீஸில் சகிச்சுக்க வேண்டியதாக இருக்குது, சில பேருக்கு வந்து தன்னுடைய மனநிலையை சகிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாரும் ஏதாவது ஒரு இடத்தை சகிச்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மற்றவங்கள கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சகிப்புத்தன்மையை நம்ம வந்து ஒதுக்குறோம். சகிக்கணும்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் அதை ஏன் நான் மட்டும் சகிச்சுக்கணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே நம்ம என்ன பண்ணுறோம், அதை சகிச்சுக்கிறோம். ஸோ சகிப்புத்தன்மைன்றது எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம், அதை நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன், இதனால் எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், எனக்கும் இல்லை மற்றவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா சகிப்புத்தன்மை எனக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு காரணம், சகிச்சுக்கிட்டா தான் நான் வந்து வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து நான் தப்பிக்க முடியும். அனாவசியமாக பிரச்சனைகளை வளர்க்காமல் நான் அதை என்ன பண்ண முடியும், அந்த மொட்டுலேயே நான் வந்து அதை கிள்ளி விட்டுற முடியும். இப்போ நான் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், மற்றவங்க என் பேச்சை கேட்பாங்க. இப்போ நான் ஒருத்தவங்க ரொம்ப கோவப்படுறாங்க, இல்லை சண்டை போட்டுட்ருக்காங்க, நம்ம போய் அந்த டைமில் நம்ம வந்துட்டு நம்ம நியாயத்தை சொல்ல முடியாது. நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு 10 நிமிஷம் நான் சகிச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் என்ன பண்ணலாம், அவங்ககிட்ட போய் என்னோட தரப்பு நான் எதை நான் சொல்லலாம்
அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அப்போ அந்த பிரச்சனையை நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், அதிகம் பண்ண மாட்டேன். நீங்களே பாருங்கள், ஒரு வீட்டில் எவ்வளோ சண்டை நடக்குதோ, அந்த சண்டைக்கு மெயின் காரணம் சகிப்புத்தன்மை இல்லைன்னு தான். இப்போ ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நம்மளை குறை சொல்லிட்டாங்கன்னா, அந்த டைம் நம்ம வாயை மூடிட்டு சரின்ட்டு நம்ம கம்முன்னு இருந்துட்டோம்னா பிரச்சனை சால்வ்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டைமில் நீ என்ன குறை சொல்கிறீங்களா, நம்ம அவங்கள பதிலுக்கு சொல்ல சொல்கிறோம். அப்புறம் ஒரு பெரிய சண்டை நடந்தது. அது சகிப்புத்தன்மைனா மற்றவங்க நம்மளை போட்டு என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றது கிடையாது. நம்ம என்ன பண்ணோம், அந்த சூழ்நிலையை, அந்த கோபத்தின் சூழ்நிலையை, அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டை அதிகமாக்கக்கூடாது. இப்போ ஒருத்தவங்க நம்மளை குறை சொல்கிறாங்க அப்படின்னா, நான் எதுக்கு அதை சீரியஸாக எடுத்துக்கணும், அவங்க சொல்லுறது அவங்க பழக்கம்னா, அவங்க சொல்ல வேண்டியது அவங்களுடைய பழக்கம், இல்லை அவங்களுடைய சுபாவம். நான் அது பெருசாக எடுத்துக்காமல் என்னுடைய என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டில் நான் இருந்தேன் அப்படின்னா எனக்கு அது பெரிய விஷயமா போகாது. ஸோ இப்போ எப்போ என்னால் சகிச்சுக்க முடியும் அப்படின்னா, என்னை பற்றி நான் கிளியராக அதை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் யார், என்னுடைய சக்திகள் என்ன, என்னோட குணங்கள் என்ன, என்னோட பொட்டென்ஷியல் என்ன, என்னோட கெப்பாசிட்டி என்ன, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா மற்றவங்க என்னை பற்றி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. சொல்கிறீங்களா, அது உங்களுடைய கருத்து, உங்களுடைய ஒப்பீனியன், நீங்கள் உங்களுடைய ஆங்கிளில் நீங்கள் சொல்கிறீங்க. நான் அதை சகிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எனக்கு அது உண்மைன்னு தெரியாது. உங்களுக்கு நான் வந்து அதை ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நம்ம சகிக்கலைன்னா என்ன பண்ணுறோம், அந்த டைம் நான் ப்ரூவ் பண்ணுறேன் என்ன, இல்லை நான் எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா, என்னை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம போய் சண்டை போடுறோம் அவங்ககிட்ட, இல்லை அவங்களுக்கு நம்ம பதிலுக்கு வந்து பழி வாங்குறோம். சகிப்புத்தன்மைன்றது என்னை பற்றி நான் மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பேசுறீங்களா பேசுங்க. அதாவது மற்றவங்களோட நெகட்டிவிட்டியை நம்ம வந்து சகிச்சுக்கிறதுன்றது எப்போ சகிக்க முடியும் அப்படின்னா, நான் எப்போ பாசிட்டிவாக இருக்கணும், என்னை பற்றி எனக்கு பாசிட்டிவாக எனக்கு தெரிஞ்சது, அந்த என்னை பற்றி பாசிட்டிவான ஒரு இமேஜ் ப்ளஸ் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் ஒரு பாசிட்டிவான ஒரு கண்ணோட்டத்தில் நான் பார்த்தேன் அப்படின்னா என்னால் ஈஸியாக சகிக்க முடியும். ஸோ அந்த விஷயத்தை நான் போய் என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு நான் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம சகிப்புத்தன்மையை லைஃப்பில் கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, நம்ம லைஃபு பீஸ்ஃபுல்லாக போகும். யாருக்கிட்டேயும் நான் எந்த ஒரு இதுவும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள், நான் மற்றவங்களை யாரையுமே கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். அவங்க பண்ணுறது அவங்களுடைய பொறுப்பு. ஆனால் நான் வந்து அதுக்கு அடிமையாகி அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. யாரையும் நான் மாற்றணும்னு நான் ட்ரை பண்ண மாட்டேன். அந்த சூழ்நிலையை நான் ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த சூழ்நிலையை நான் வந்து சகிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ ஒருத்தவங்க நம்மளை குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, கிண்டல் அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா அது அவங்களுடைய சுபாவம். நான் ரியாக்ட் பண்ணால் தானே அவங்க திருப்பி திருப்பி என்னை சொல்ல போகிறாங்க. நான் அதை கண்டுக்கவே இல்லை, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, என் மைண்டை நான் ரொம்ப தெளிவாக வச்சுட்டு போகிறேன்னா அதுதான் சகிப்புத்தன்மை. ஸோ அதை நான் செஞ்சேன் அப்படின்னா, அதுவும் நான் யாருக்காக செய்கிறேன், அவங்களுக்காக செய்யலை, அவங்கக்கிட்ட நான் சண்டை போடக்கூடாதுன்னு செய்யலை. என் மனசு அமைதியாக இருக்கும். ஏன்னா அதில் நான் வந்து என்னோடய அட்டென்ஷனை நான் கொடுக்கல, என்னோடய ஈடுபாடை அதை நான் மேலே கொடுக்கல. ஏன்னா என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், எனக்கு வேறு வேலை நிறைய இருக்குது அப்படின்னு நான் நினச்சி நான் சகிச்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த சகிப்புத்தன்மை எனக்கு ஒரு கவசமாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து இந்த மாதிரி சகிப்புத்தன்மையை நான் வந்து என்னோடய முழு நாளில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓம் சாந்தி.